Hi friends, Stagmo food இப்போ எங்கள் வீட்டு பேண்ட்ரிலேயே வச்சுருக்கேன். ட்ராவல் பண்ணுற டைமில் நம்மளுக்கு அத்தன்டிக் ஃபுட்டு கிடைக்காத இடத்துல கூட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஒரு பிரேக் எடுக்கிறப்பவோ நம்மளுக்கு தேவையானப்பவோ நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது கீ பொங்கல். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் வீட்டில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு கிடைச்சிது அப்படின்னா பேக்கெட்டை பிரிங்க, கொட்டுங்க, ஹாட் வாட்டர் ஊற்றி கலக்குங்க, 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை வீட்டில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மூடி வச்சுட்டு பேசாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க. அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கீ வேணும்னா விட்டு அருமையாக சுவைச்சு நம்மளோட ஸ்டாக்மோலேயே சாம்பாரும் இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சாம்பாரோட சேர்த்து பொங்கலையும் நீங்கள் சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்தது போஹா, அவல் உப்புமா. இதுவும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுவும் அவ்வளோதான். பிரிங்க, கொட்டுங்க, கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக டிவி பாருங்கள். அவ்வளோதான், உங்களோட ஈவினிங் டிஃபனும் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும். பீனட் சட்னி டாப் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் இதுதான். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டுட்டு இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் துருவன தேங்காய் கலக்கி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. வீட்டில் கூட நம்ம இந்த அளவுக்கு செய்ய முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தது சாம்பார். இந்த சாம்பாரோட தேவை எல்லா வீட்லேயும் நல்லா தெரியும். இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாம்பார் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியை விட்டு நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா பாயில்டு ஆர் ஸ்டிர் ஃப்ரைடு வெஜிடபிள்ஸை இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாம்பார் இட்லி தயார். அடுத்தது ரசம். ரசம் இருந்தால் போதுங்க, 4 நாளைக்கு நம்மளுக்கு சாப்பாடு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி தான், தேவையான அளவுக்கு ரசப்பொடியை போட்டால் போதும். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட வேண்டாம், கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சுட்டு ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான இந்த மாதிரி எந்த சாப்பாடு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டாக்மோ நம்மளுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக்மோவில் அவைலபிளாக இருக்குது. எனக்கும் சில சமயம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, இப்போ சிங்கப்பூர்லேயும் ஸ்டாக்மோ ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்கிற ஃபுல் லிஸ்ட்டே இங்கே இருக்குது. இந்தியாவில் எந்தெந்த சிட்டிஸில் ஸ்டாக்மோ ப்ராடக்ட்ஸ் கிடைக்குங்கிற லிஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.